என்ன மக்களே, இன்னைக்கான 3வது ப்ரோமோவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டீங்க போல. ஆனால் நான் வந்து சந்தோஷமாக தான் வந்திருக்கேன். ரீசன் என்ன தெரியுமா? வியானாவும் எஃப்ஜேவும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வாரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கலாம், கடைசியாக ஜெயிலுக்கு போய் 2 பேரும் ஃபன் பண்ணலாம், பக்கம் படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக எஸ்டிமேட் வந்து போட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த வாரத்துலையும் இவங்க 2 பேரும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வெச்சாம்பாடுறா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வேற மாதிரி ஒரு டெசிஷனை எடுத்து கடைசியாக வினோத் அவர்களை ஜெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் எஃப்ஜே வியானா ஒன்றா சேரக்கூடாது. ஏன்னா நைட்டெல்லாம் அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஓகே இந்த லவ் ட்ராக் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த வாரமும் வியானா அவர்களை கண்டினியூ பண்ண வச்சுருவாங்க, எஃப்ஜேவை கண்டினியூ பண்ண வச்சுருவாங்க, வியானாவை எவிக் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு வருத்தத்தினால இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாது அப்படின்றத நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸுகளுக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு, இவங்க வேணுத்துக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே பாரு, 2 பேருமே வேணும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கூட வந்து நடந்திருக்கு, அதை நான் பற்றி பேசல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்டல் பெஸ்ட்டா இல்லை ஸ்கூல் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபலுக்கு, அதுக்கப்புறம் தர்மலிங்கம் அமித் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் கனியக்கா, இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இவங்க வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, அதை நான் முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆக போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் தான். ஏன்னா எவ்வளோ இன்புட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். ஆனால் அதை கொஞ்சம் கூட துளி கூட மதிக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்னவோ பரிகாரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இந்த வாரம் வந்து பார்வதிக்கு சரியாக போகலை, இல்லை ஒரு பயங்கரமாக ரோஸ்ட்டே பண்ணாலும் கூட அடுத்தடுத்த வாரங்களில் இது ரொம்ப பாசிட்டிவாக மக்கள்கிட்ட அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில். ஏன்னா ஒருவேளை விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட், அதாவது நாளைக்கு வந்து புல்லாக பிடிச்சி ரோஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்வதியை, அப்படி ரோஸ்ட் பண்ணாலே மக்கள் என்ன யோசிப்பாங்க சொல்லுங்கள்? இதுதான் எங்களுக்கு வந்து தெரியுமே, வழக்கமாக பண்ணுறதை தானே பண்ணிகிட்ருக்க, சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். நாங்கள் எங்களுடைய ஆதரவு வந்து அந்த பொண்ணுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத பிக் பாஸ் அவர்கள் எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காப்புல. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்லைன். இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத நிர்ணயிக்கணும் அப்படின்றத தான் பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இந்த வாரத்துடைய ஒட்டுமொத்த டாஸ்க்கு ஈஸு எல்லாத்தையும் வந்து சேர்த்து யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அது வந்து ஓவரால். ஓகே, இது வந்து ஓவரால். பட் இப்போ கேட்கப்பட்டிருக்கிறது கரெக்டாக துல்லியமாக வந்து கேட்டிருக்காப்புல வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, இதை சுவாரஸ்யமாக பார்த்துருக்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை சொல்லி டேக்லைனை பயன்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஹவுஸ்மேட்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லணும், அப்போ யாரை சொல்லணும் அப்படிங்கிறது பிக் பாஸ் அவர்களே ஒரு இன்ட்டு கொடுக்குறாப்புல. எந்த தகுதியின் அடிப்படையில், எதோடைய அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நிர்ணயிக்கிறாரு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து எஃப்ஜேவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க, எஃப்ஜேவை ஏற்றுக்கிறாப்புல. ஏன் அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து அவருக்கே தெரியும் நாம் வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு தான் வந்து பண்ணார். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனால் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எல்லை மீறி கூட வந்து போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானு. இதை வந்து அரோரா போட்டு உடைச்சாங்க, விக்ரம் போட்டு உடைச்சாங்க, வினோத் போட்டு உடைச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. ஓகே, ஸோ எஃப்ஜேவை செலக்ட் பண்ணதில் தப்பு கிடையாது, அது நமக்கே வந்து தெரியும் எஃப்ஜே தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா பார்வதி மட்டும்தான் எல்லா வேலைகளும் பெருசாக வந்து செஞ்சுட்டு இருந்த மாதிரி இருந்திருந்தது. நம்ம எஃப்ஜே அவர்கள் பெருசாக பண்ணல. கையில் அடிபட்டிருந்து நான் இல்லைன்னா சொல்லலை, பட் அடிபட்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்துருக்கலாம். சில விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்போர்ட்டிங்காக வந்து இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து பெருசாக வந்து பண்ணலை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக நான் பார்க்கிறேன். 2வதாக வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இப்போது பிக் பாஸ் அவர்கள் சொன்ன டேக்லைனே இவங்க மறந்துட்டாங்க. புரிதுங்களா? அதாவது சுவாரஸ்யமாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாப்புல. ஓகே, என்ஜாயபுளாக இல்லாத ஆள் யார் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அப்போது வினோத் அவர்களுடைய பேரை சொல்கிறதுக்கு சில ரீசன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றது கிளியராக நமக்கே தெரியும். என்னென்னா இவர் பயங்கரமாக பாட்டு பாடுவார்,
பயங்கரமாக வந்து கவுண்டர் கொடுப்பாப்புல. ஆனால் இந்த வாரத்தில் பெருசாக அவர் எதுவுமே வந்து பண்ணலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி தான் அவர் வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வியானாவுடைய பேரை சொல்கிறாங்க. அதில் எஃப்ஜே அவர்களும் வியானாவுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதில் கனி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துடைய பேரை சொல்லி பெருசாக எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக வந்துருக்குது. ஒரு வேளை இவங்களுக்குள்ளே வந்து இவங்க பேசிக்கிட்டு வியானாவும் எஃப்ஜேவும் ஒன்றா ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்களா, இல்லை ரியலாகவே வினோத் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தான் இருந்தாரா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ரியலாகவே சொல்கிறேன், லைவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் எபிசோடில் பார்க்காத நிறைய விஷயங்கள் வினோத் அவர்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சைக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் ப்ரோ அவரும் வந்து ஜாலியாக பயணம் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்பப்போ சின்ன சின்ன கவுண்டர் வந்து கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவருடைய பேரை சொல்லி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் உள்ளே வரணும், நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட விஷயங்களாக வந்து இருக்கட்டும். அதே போல் வெளியே வந்து போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா தப்பாக வந்து எழுதிட்டு இருக்கும்போது வசந்தி பற்றியும் தர்மலிங்கத்தை பற்றியும் தப்பாலாம் எழுதும்போது வாணன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிக்கிறது இல்லையா, நீங்களே இப்படி பண்ணால் எப்படி, உங்கள் சீனியரை பற்றி தான் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டித்த விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் தவறுகள் வந்து நடக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கண்டிச்சிருக்காரு. இது வந்து கிளாஸ் ரூம், இதில் இப்படியா நீங்கள் வந்து இருப்பீங்க, கொஞ்சமாவது வந்து ஸ்டாஃபுங்களுக்கு மரியாதை கொடுங்க, வாத்தியருக்கு மரியாதை கொடுங்க, மிஸ்ஸுக்கு வந்து மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரே ஒரு ஜீவன் பேசிச்சு. அந்த ஒரு ஜீவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் தான். எனக்கு என்னமோ கனி அவர்கள் வந்து உண்மையாலுமே அவங்க கொஞ்சம் வெஞ்சன்ஸ் கேம் வந்து விளையாடுவாங்க. ஒருவேளை இந்த ரீசனுக்காக வினோத் அவர்களை குத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அது என்னென்னா, இந்த மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் வந்து வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து போட்டு மொத்த பேரையும் பொழந்து விட்டுருப்பாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் வந்து அந்த டாஸ்கில் கேப்டன்சி டாஸ்கில் பார்வதி அவர்களை வந்து இடித்து அடித்து காலை மிதிச்சிருப்பாப்புல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கனி அவர்கள் வந்து எனக்கே புதுசு, இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெருக்கி விட்டுருப்பாப்புல. எப்படி தெரியுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம், நீங்கள் ஒருத்தருக்கு அதாவது இந்த மேடம் இருக்காங்களே, இந்த மேடம் வந்து ஒருத்தருக்கு மட்டும் இவங்க ரொம்ப பார்ஷியலாக வந்திருந்தாங்க, ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தாங்க. அது வந்து பயங்கர சுருன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்களுக்கு வந்து உள்ளர போச்சு. அதே மாதிரி சுபிக்ஷா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அந்த கியூசி டாஸ்கில் வந்து இந்த மாதிரி கியூசி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து லஞ்சம் கேட்டாங்க, ஸோ அதனால் நாங்கள் லஞ்சமெல்லாம் கொடுக்காம ஒட்டுமொத்த பேரும் பேசி வச்சுக்கிட்டு கடைசி அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, செம கவுண்டர், அது செம்மையான பாயிண்ட்டு, கேமை நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆமாம் மேடம், அந்த இடத்துல வந்து கியூசி பண்ணதெல்லாம் தப்பு தான் மேடம், அதே போல் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணாங்க மேடம் இவங்களும், ஸோ அதுவும் வந்து தப்பு தான் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டு சுபிக்ஷாவை போட்டு குத்துன்னு வந்து குத்திருப்பாப்புல. அதெல்லாம் வேறு லெவல் ஹைலைட். நிஜமாகவே அதெல்லாம் வந்து எபிசோடில் வந்தால் செம்மையாக ஸ்கோர் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இல்லை ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறீங்க அப்படின்னா சத்தியமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. கமருதீன் கிட்ட மனுஷன் கேட்குறேன்னா வியானாவை விட வேணா நான் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ இது இருக்கும் அப்படி இல்லை, எப்பா சாமிங்களை விடுங்கடா எப்பா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஓகே மக்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.